ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக என்னுடைய யூடியூப் சேனலில் போட ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஆல்ரெடி நான் வீடியோஸ் ரொம்ப நாள் முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 20, 25, 30 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிற பல்லாவரம் பெட்ஸ் மார்க்கெட் குறித்த வீலாக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பின்லேருந்து மண்பானை, டேபிள், சேரு, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், லேப்டாப், கட்டில், பீரோ அப்படின்னு இங்கே கிடைக்காத பொருட்களே கிடையாது. செகண்ட் ஹேண்ட்ஸ், தேர்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்கும். ஏகப்பட்ட கடைகள் லைனாக வரிசையாக வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் இங்கே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செடிகளுக்காக ஒரு தனியாக ஒரு போர்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கருவாடு, ஃபுட் ஐட்டம்ஸ், ஏகப்பட்ட கடைகள் அங்கே இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் தான் இந்த பெட் மார்க்கெட். ஸோ பெட்ஸுக்குன்னு அவங்க தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க. பெட்ஸில் நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பெட்ஸுமே இந்த இடத்துல கிடைக்கும் நம்மளுக்கு. அது டாகாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபின்ச்சஸாக இருக்கட்டும், ஜாவா, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடுகளும் கூட இங்கே சேல் பண்ணுறாங்க. அண்ட் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வான்கோழி, சேவல், நாட்டுக்கோழி. அண்ட் நாட்டுக்கோழிலே வெரைட்டிஸ் ஆஃப் கோழி இருக்குது, அது எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த பாருங்கள் இந்த ஃபேன்சி சிக்ஸு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் கிடைக்கும். நம்மளுக்கு சிக்ஸ்லேயும் கிடைக்கும், 2-3 மந்த்ஸ் கிடைக்கும். அது பாருங்கள் கின்னி கோழி. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையுமே நம்மளுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கோழிகள், அனிமல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் முயல்கள் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டக்கு. ஸோ டக்ஸில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பெக்கின் வாத்து, பங்களா வாத்து, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிஷ்ஷஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோலி, ஃபைட்டர், அப்புறம் ஷார்க்குன்னு கோல்டு ஃபிஷ், அப்புறம் அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ், அந்த டேங்க்கு, அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான கேஜ், அது ஸ்டீல்லையும் இருக்கும், வுட்லேயும் இருக்கும். அப்புறம் அந்த பானை கூட அவங்க தனியாக சேல் பண்ணுவாங்க. அப்படியாக நீங்கள் இந்த பெட் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா பெட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பங்களா வாத்து. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெக்கின் வாத்து கூட இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. அண்ட் வான்கோழியில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்டு. அண்ட் கோழிகளிலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்குக்காக வச்சுருப்பாங்க கோழிகள், அது இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு கருங்கோழி இருக்குது பாருங்கள். ஸோ கருங்கோழிலையுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சிறுவிடை கிடைக்கும், ஃபயோமி சிக்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கறிக்குன்னு தனியாக ஒரு சில சிக்ஸ் இருக்கும், அது கூட நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம் அந்த மாதிரி. அண்ட் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் இங்கே இருக்கும். பொமரேனியன், டால்மேஷன், டாபர்மேன், ராஜபாளையம், சிப்பிப்பாறை, அண்ட் ஏகப்பட்ட ப்ரீட்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு சிலது ப்ரீட் டாப் கிளாஸாக இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், அந்த மாதிரி கிரேட்ஸ் இருக்கும். ஸோ ஷோ குவாலிட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிலது கேசிஏ சர்டிஃபைட் இருக்கும், சிலது கேசிஏ சர்டிஃபைட் இருக்காது. அந்த மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே தாராளமாக விலை பேசி வாங்கிக்கலாம். ஸோ நிறையா சேல் பர்சன்ஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட்டுக்கு பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்டாக எல்லா பிரீட்ஸுமே இங்கே அவைலபிளாக கிடைக்கும். அண்ட் இந்த பெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7:30, 8 o'clockே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போலேருந்தே நைட்டு வரையுமே பிஸியாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெட்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா மார்னிங் சன்லைட்டில் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சன் வெளிச்சத்தில் நீங்கள் நல்லா அதோடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் செக் பண்ணி ஸோ நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி கோழிகள்லையுமே சண்டை கோழிகள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கறி கோழிகள், முட்டை கோழிகள், அது எல்லாமே இருக்கும். வான்கோழிகள் இருக்கும், முயல்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பெட்ஸுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா மார்னிங்கில் ஒரு கரெக்டாக ஒரு 10-11 o'clock போல் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டான ஒரு டைமாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு இருக்குது. ஸோ மேல் இருக்கும், ஃபீமேல் இருக்கும், குட்டிகள் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் பகல் நேரத்தில் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக ஆஃப்டர் 6 o'clockே 6 or 7 o'clockே மோஸ்ட் ஆஃப் த பெட் ஷாப்ஸ் அவங்க வைண்ட் அப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் மார்னிங்கில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வெளிச்சத்தில் அதனுடைய ஹெல்த்தை நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம். அது பாருங்கள் இந்த கலர் கோழி குஞ்சுகள் கூட இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நம்ம 1 day chicks, 1 week chicks, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சைஸஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஏஜ் குரூப்பில் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பெட்ஸுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பல்லாவரத்தை ஒன் டைம் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே கிடைக்கும். எல்லா பொருட்களுமே உங்களுக்கு மோஸ்ட்டாக கிடைச்சிரும்.
அண்ட் புறாக்களுமே கூட இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ புறாக்களில் மாடப்புறா, பெல்ஸ் புறா, ஹோமர், ரேசிங், அப்புறம் நார்மல் பிஜியன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அதுக்கான அக்சசரிஸ் அந்த கூண்டு எல்லாமே கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் லவ் பேர்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜாவா, ஃபின்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப்ரிட் மேக்கோ, அந்த மாதிரி எல்லா காக்டெயில்ஸுமே வந்து மோஸ்ட்டாக வந்து இங்கே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் அண்ட் ஃபீடிங் சிக்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சிக்ஸை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ ரேட் வந்து நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் நல்லாவே ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லியும் கொடுப்பாங்க எப்படி அதை ட்ரெயின் பண்ணணும், என்னென்ன ஃபுட்ஸ் போடணும் அப்படின்னு. ஸோ ஓவரால் சொன்னீங்க அப்படின்னா அந்த பெட்ஸுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் பல்லாவரம் பெட் மார்க்கெட்டை ஒரு டைம் விசிட் பண்ண நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், கார்டனிங் ஐட்டம்ஸ், எக்ஸாம்பிள் இந்த செடிகளை வைக்கிறதுக்கான பாட்டு, அந்த சாண்ட் பெட்டு அண்ட் பிளான்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸும் வச்சுருப்பாங்க. அழகுக்காக நம்ம வைக்கிற செடிகள் இருக்கும். அண்டு இந்த தென்னங்கன்று கிடைக்கும், வாழைக்கன்று கிடைக்கும். இது எல்லாமே மோர் ஆர் லெஸ் வந்து எல்லா பிளான்ஸ் அண்ட் அந்த அந்த மரத்துக்கான சீடு எல்லாமே உங்கள்கிட்ட வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பல்லாவரத்தை, நீங்கள் கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் பல்லாவரத்தை ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணாலே போதும். ஸோ இங்கே பாருங்கள், வாழைக்கன்று இருக்குது பாருங்கள், அது மாதிரி வந்து மாமர கன்று இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்கன்று இருக்கும். எல்லாமே வந்து நம்ம ரேட்டு பேசி வாங்கிட்டு போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பல்லாவரத்தில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, கார்டனிங் வைக்கலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பல்லாவரம் பெட்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு விசிட் கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it is bye from Nelson Talks. Thank you.